ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எக்ஸ்பாஸ் சுதர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸ்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அடடா கிரியேட்டர்ஸ் போட்ட 22 நிமிஷம் வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 3 நிமிஷத்துக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது என்னென்னா, அடடா கிரியேட்டர்ஸ் வந்து லைட்டாக தான் அடிச்சுட்டு போனாங்க. அதாவது பட்டும் படாமல் செருப்பால் அடிப்பேன்னு தான் சொன்னாங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறதோட போவீங்க, செருப்பாலெல்லாம் அடிச்சிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண நம்மளோட எக்ஸ்பாஸ் என்ன பண்ணார்னா, எங்களை நாங்கள் தான் செருப்பால் அடிச்சுப்போன்னு சொல்லி 7 அத்தியாயமாக பிரிச்சுருக்காரு. 7 அத்தியாயமாக பிரித்து ஒரு அத்தியாயத்தில் 2-3 தடவை அவரை செருப்பால் அவரே அடிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து முதல் அத்தியாயம் வந்து PS5யும் கெட்டப்பையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த PS5 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்வால்மெண்ட் ஆனது வந்து யாருன்னு நம்ம அடடா கிரியேட்டர்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 3 பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ராகவி, சிந்து, அப்புறம் குணா, இந்த 3 பேர் சொல்லியிருப்பாங்க. மேபி சிந்து அவங்க டீமில் சரியா தெரியல, குணாவையும் பேச வச்சிடலாம். அவங்களாம் பேச வைக்காமல் ராகவி வச்சு பேச வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு பெண் பேசுனா நம்ம வந்து அதை வந்து இதுவாக பார்ப்போம், அதாவது என்ன சொல்கிறது, பாவமாக பார்ப்போம், அப்படி இறக்கம் வரும் அப்படின்னு நினச்சி மேனிப்புலேட் பண்ண நினச்சாங்களா தெரியல. ஸோ பேசினமோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஆஃபீஸோட அட்மினே நான் தான், நான் நினச்சா சிசிடிவி ஆஃப் பண்ணியே நான் எடுத்திருக்கலாம், நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், நான் திருடணுன்ற எண்ணெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ண ஆசைப்பட்றேன். அடடா கிரியேட்டர்ஸ் திருட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பாஸு, அப்புறம் ராகவி, ராஜேஷ், இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா திருட்டுன்னு சொல்லி ஒரு 10-15 தடவை அவங்களே செருப்பால் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய செருப்படிகள் தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதில் ராகவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்மினே நான் தான், நான் நினச்சா சிசிடிவி ஆஃப் பண்ணி திருடி இருக்கலாம், நான் ஏன் திருடாமல் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ரைட்டு. நான் சிம்பிளாக கேட்குறேன். இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் அட்மினாக இருக்கேன், மேனேஜருக்கோ ஓனருக்கோ ஏதோ ஒரு சண்டை, அதனால் மேனேஜர் வெளியே போயிட்டார். இப்போது நான் பாஸ்க்கு தான் நான் வந்து விசுவாசமாக இருக்கணும். ஏன்னா எனக்கு சம்பளம் போடுறது அவங்க தான், அந்த சம்பளத்தில் தான் நான் சோறு சாப்பிட்றேன் அப்படின்னும் போது நான் என் பாஸ்க்கு தான் நான் விசுவாசமாக இருப்பேன். அதை விட்டுட்டு மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், அதனால் நான் எடுத்து வச்சிடுவேன், அவர் வந்து கேட்டு எடுத்துப்பார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, போய் உங்கள் பாஸ்கிட்ட சொல்லி கேட்டிருக்கணும், இந்த மாதிரி அவர் கேட்குறாரு, நான் எடுத்து கொடுக்கவா என்னன்னு கேட்டிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுட்டு போயிட்டு எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு இதுவாக சொல்கிறீங்க. அப்புறம் ராஜேஷ் வந்து அவரோட கிளாரிஃபிகேஷனில் என்ன சொல்லுவார்னா, அரை மணி நேரமாக நான் ஓடிட்டே இருந்தேன் அப்படின்னு கேட்பார். ஆக்சுவலாக வந்து ராஜேஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு ஆக்சுவலாக டெக்பாஸ் டீமாக இருக்கும்போது ராஜேஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் இன்னும் 2-3 சேனலில் வருவார், நல்லாயிருக்கும் அவரோட இதெல்லாம் வீடியோஸ்லாம். அப்படி பண்ணும்போது அதனால் வந்து சரி ராஜேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து எஸ்கேப் ஆக தான் பார்க்குறாரு இந்த விஷயத்துலேருந்து. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசி, அது யாருன்னா கிருஷ்ணான்னு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசி எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல அப்படின்றத சொல்லி அவர் எஸ்கேப் ஆகிறது தான் பார்த்தாரு, தவிர டீமை வந்து இது பண்ணணுன்னு பார்க்கல. இன்னொன்று என்னென்னா, அவங்க ராஜேஷ் வந்து ஏன் அரை என்னை ஓட வச்சாங்களா, அரை ஆகுமா என்னை ஓடத்துக்கு அப்படின்னு கேட்டால், ராஜேஷ் வந்து உடனேலாம் ஓடி இருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அது என்ன ஏதுன்னு கேட்டு அப்புறம் தான் போயிருப்பார். மேபி ஒரு அரை கான்வர்சேஷன் ஓடி இருப்பாங்க. அதுலேயும் வந்து சொல்லுவார், நான் ஃபோன் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்லி 2 ஸ்க்ரீன்ஷாட்டு காட்டுறாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 12:07க்கு விஜய் அண்ணா அப்படின்னு போட்டிருக்கோம் அவர் ஃபோனில், அவர் கால் பண்ணியிருக்காரு. முருகேஷுக்கு 2 மணிக்கு கால் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் காமிச்ச ப்ரூஃப்லேயே அந்த டைம் தப்பாக தான் இருக்குது. ஏன்னா 12:30 மணிக்கு நீங்கள் வந்து வெளியே போனதாக தான் இதில் இருக்குது. ஆனால் நீங்கள் 12:07க்கு கால் பண்ண ரெக்கார்டை தான் காமிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து வேறு யார் மாட்டினா, அடுத்த அத்தியாயம் என்ன சொல்லியிருந்தாங்க, இன்னொரு இது ஒன்று வச்சாருப்பா, என்னது அசோசியேஷன். என்னென்னா அவங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனின்ட்டு. நான் தெளிவாக கேட்குறேன் நம்ம எக்ஸ்பாஸ் கிட்ட, அது கார்ப்பரேட் கம்பெனின்னு தெரியாமல் தான் 8 வருஷமாக அங்கே வேலை செஞ்சிங்களா, இல்லை ஆட் கம்பெனி தெரியாமல் தான் 8 வருஷமாக அந்த கம்பெனியோட ஃபேஸாக நீங்கள் இருந்தீங்களா? ஏன்னா மேனிப்புலேட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க தான். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தவறான வழியில், அதாவது அவங்க ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காக அதுக்கான ஒரு வழியை வந்து க்ரியேட் பண்ணி அதில் வர வைக்கிறவங்க தான் மேனிப்புலேட்டர். நீங்கள் அதுக்கு அந்த சேனலுக்கு அப்படின்னு அந்த சேனலில் சொல்கிறீங்க. அந்த சேனலோட ஃபேஸாகவே நீங்கள் 8 வருஷமாக இருந்துக்கிறீங்க. 8 வருஷமாக என்ன உங்களுக்கு மூல வளர்ச்சி சரியில்லையா, மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தீங்களா, இல்லை என்ன சொல்கிறது கோமாவில் இருந்தீங்களா என்னன்னு தெரியல. 8 வருஷமாக அந்த சேனலில் இப்போ வெளியே வந்துட்டீங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தீங்க, என்னோடய பர்சனலை வந்து இழுக்கிறாங்க சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, அவங்க பர்சனல் இழுத்தாங்கன்னா என்ன சொன்னாங்க,
உங்கள் வீட்டில் நடக்கிற பஞ்சாயத்தை பற்றிலாம் பேசியிருந்தாங்களா? நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னது தானே சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஷேர் பண்ணது தானே சொல்லியிருக்காங்க. அதில் கூட அவங்க ஒன்றும் தப்பாக சொல்லி இந்த மாதிரி கடன் இருக்குது, இந்த மாதிரி கல்யாண கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி தான் உள்ளே வந்தான்னு தானே சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்றும் தப்பாக சொல்லி எல்லாருக்கும் இருக்கிறது தானே. உங்களை என்ன ஃபேமிலியை பற்றி தப்பாக எடுத்திருக்காங்க? அவ்வளோ அப்படியே அவங்க தப்பாக என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளையே போன ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் போட்டப்போவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை பார்த்துட்டு வாங்க, இன்ஃபோவில் கொடுக்குறேன். அந்த ஃபஸ்ட்டு வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மசாலா கம்பெனிக்கு வந்து ஷேர் போட்டிருக்கன்றதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதில் ஏதாச்சும் தில்முல் இருக்கா? அதனால் அந்த கம்பெனியில் ஏதாச்சும் இதுவாகிடுச்சா? ஏன்னா எனக்கு தெரியல. இதில் வேறு அந்த கம்பெனியில் ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்த ஒருத்தரோட அம்மாவை வந்து நீங்களே என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் மட்டும் அவங்க ஃபேமிலியை வலிக்கலாமா? சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் அந்த ஃபேமிலியை வலிச்சு போட்டால் அது நியாயமான இதுவா? அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தார், வாட்சை கொடுத்துட்டு அசிங்கமாக சொல்லி காட்டுறாங்க அப்படின்ட்டு. ஒரு கம்பெனி விட்டு வெளியே வர அவங்க ஃப்ரீயாக கொடுத்த வாட்சை எடுத்துன்னு வெளியே போய் உனக்கு அசிங்கமாக இல்லையா? நானே கேட்குறேன், உனக்கு அசிங்கமாக இல்லையா? இன்னொரு விஷயம், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் தான். என்னென்னா அவங்களே வந்து ஆள் செட் பண்ணி பேச வைக்கிறாங்க எங்களுக்கு அகென்ஸ்ட் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு அடைடா கிரியேட்டர்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் இருக்க சென்னையில் அடைடா கிரியேட்டர்ஸ் பார்த்தது கூட இல்லை. அதாவது அவங்கள நேரில் பார்த்தது இல்லை. டெக்படிஸ் வீடியோ கூட பார்த்துருக்கேன். அதில் கூட சில வீடியோஸ்க்கெலாம் நான் திட்டியே இருக்கேன், இந்த மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ வந்து அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறேன் அப்படின்ற காரணம் என்னென்னா, உங்களை நம்பி பணம் போட்டவங்கள ஏமாற்றிட்டு வந்தது இல்லாமல் இப்போ அவங்களுக்கே அகென்ஸ்டாக வேறு பண்ணிகிட்ருக்கீங்க. கேவலம் இந்த வியூஸ்க்காக இப்போ மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்கள வந்து ஆட் கம்பெனி அப்படின்ட்டு. எந்த ஒரு இதுக்குமே நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதலையா, ஆனால் உங்கள் வீடியோக்கு எழுதியிருக்கேன். இத்தனைக்கும் 3 தடவை அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு? திருட்டு பட்டம் கட்டிக்கிட்டு எங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. அவங்க திருடன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை, அதை 10 தடவை யூஸ் பண்ணி உங்களை நீங்களே மாற்றி மாற்றி செருப்பால் அடிச்சுக்கிட்டீங்க. அடுத்தது வந்து டைட்டில் கார்டு லீலைகள் சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆக்சுவலாக லீலைகன்றது ஒரு காமன் வேர்டு தான். அதில் வந்து தெய்வ திருவிளையாடல்னு ஒரு மீனிங் இருக்குது. அதை எடுக்காமல் வேணே 3வது ஆப்ஷன் நீங்களே சொல்கிற மாதிரி சொல்லி, அதாவது அவங்க லீலைகள் சொல்லி லைட்டாக அவங்க சொல்லிட்டு போனதை அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி மறுபடியும் உங்களை நீங்களே செருப்பால் அடிச்சுக்கிட்டீங்க மிஸ்டர் எக்ஸ்பாஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விக்னேஷ், அந்த சேனலில் இருக்க விக்னேஷ் உங்களுக்கு ஏதோ கால் பேசுகிறாரு. அந்த கால் ரெக்கார்டிங்காக ஒரு ஃபோட்டோ கூட போட்டு அவரே மாட்டி விட்டுட்டீங்க. என்ன விக்னேஷ் உங்கள் டீமில் சேர்த்துக்கலான்னு ஒரு ஐடியாவா? என்னன்னு தெரியலையே. ஆனால் அப்படியே உங்கள் டீமுக்கு ஒருத்தன் அவன் வந்தானா அவனோட ஒரு முட்டாள் வேறு அவனுமே இருக்க மாட்டான். அடுத்தது வந்து ஃபோன் கலெக்ஷன்ஸ், அதாவது வந்து எல்லா ஃபோன்ஸையும் நானே எடுத்துக்கிட்டேன், அது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அது அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்ககிட்ட அந்த ஃபோன் இருக்குன்னு தான் சொல்லி வேல்யூ போட்டிருப்பாங்களே தவிர நாங்கள் வாங்கி கொடுத்தோன்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை அடடா கிரியேட்டர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அது வந்து ரிவ்யூ அந்த யூனிட், அதுவும் கீப்பர் யூனிட் அப்படின்னு சொல்கிறீங்க. கீப்பர் யூனிட்னா யார்? ரிவ்யூ அந்த வீடியோ ஸ்பான்சர், அதாவது அந்த வீடியோக்கு பணம் போட்டவங்க தானே. சும்மா ஒரு ஆடில் நடித்த உங்களுக்கு சொந்தமாயிடுமா அது? அந்த இதுக்குள்ளே பேமெண்ட் வாங்கி தானே இருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து எடுத்துப்பீங்களா? நீங்கள் கேட்கலாம், எங்கள் கம்பெனி பிரச்சனை நீ ஏன்டா வர அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கம்பெனி பிரச்சனை உங்கள் கம்பெனியோடு இருக்கணும், நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. அதனால் நான் வந்து கேட்பேன் கண்டிப்பாக. இன்னொன்று என்னென்னா, நான் அடடா கிரியேட்டர் சைடு தான் சப்போர்ட் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, உங்களை நம்பி அவங்க பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவங்க முதுகில் குத்திட்டீங்க, அண்ணன்னு சொல்லி முதுகில் குத்திட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க உங்கள் வாயில் வெண்ண தடி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பண்ண தப்பே அப்படி பண்ணியிருந்தாலும். ஏன்னா உங்களை நம்பி தான் அவ்வளோ பெரிய பில்டிங் ரெடி பண்ணி கொடுத்து புதுசாக ஆஃபீஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன தோணியிருக்கும் தெரியுமா? நம்மளால் தானே சம்பாரிச்சாங்க, நம்ம வெளியே வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி பெரிய ஆஃபீஸ் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அறிவு உங்களுக்கு வந்திருக்கும். அதனால் வந்து வெளியே வந்திருப்பீங்க. இதுதான் உண்மை, ஃபேக்ட். மனுஷனோட இது அதுதானே, ஆசைப்பட்டு நஷ்டமாக போகிறது தானே. அந்த ஆசையில் தான் வெளியே வந்திருக்கீங்க. ஆனால் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன கஷ்டம், எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் திருப்பி ஆரம்பிச்சிருக்கீங்களா, உங்கள் சேனல் போகும்போது தெரியும். அப்புறம் உங்கள் சேனல் எண்டில் ஒன்று போட்டிருப்பீங்க, தர்மத்தின் வாழ்வு தானே சூதுக்கவும் மறுபடியும் தர்மம் வெல்லும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது உண்மை தான் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து அடடா கிரியேட்டர்ஸ் பண்ணீங்கல்ல, அதே விஷயத்த உங்கள் டீமில் ஒரு ஆள் உங்களுக்கு பண்ணுவாங்க நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம். அடுத்தது வந்து அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கீப்பர் யூனிட் அது ஓனருக்கு தான் சொந்தம். அந்த ஆடில் நடித்தா உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஆடுக்கான ஒரு ஆக்டர் மாதிரி தான். அப்புறம் என்ன சொன்னீங்க, அவங்க சேனல்லே வந்து இன்னொரு சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க, ஏன் தந்தி டிவி போக வேண்டியதானே, இது போக வேண்டியதானே, எஸ்எஸ் போக வேண்டியதானே, ஏன் நீங்கள் போக வேண்டியதானே, உங்களுக்கு தான் ஆஃபர் வந்ததுல, தந்தி டிவியில் வந்தது, பேனூட்ஸில் வந்தது, எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து சொன்னீங்களா, போக வேண்டியதானே. ஏன்னா எனக்கு மேலே அவங்க உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் போகல. அதுக்கப்புறம் வந்து இந்த மூவியில் வந்து ஒருத்தர் கேமியோ பண்ணியிருப்பார், அது யாருன்னா நம்ம ஏடிடி நந்தா. ஆக்சுவலாக அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் அவருக்கு ஏற்கனவே பேசின ஒரு வீடியோ தான் போட்டு கால் ரெக்கார்டிங் தான் போட்டிருப்பீங்க.
அவ்வளோ ஒரு இதுவை வச்சுக்கிட்டு, அதாவது என்ன சொல்கிறது, அந்த டெக் ப்ரோன்ற இதுவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த மூவி ரிலீஸ் ஆகி 1 வருஷம் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ 1 வருஷம் மேலே இந்த கம்பெனிக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த கம்பெனிக்கு அகென்ஸ்டாக இருந்திருக்கீங்க. உங்களை அவங்க 1 வருஷமாக சோறு போட்டு வளர்த்துருக்காங்க. நீங்கள் என்ன சோறு போட்டு வளர்த்தாங்களா கேட்காதீங்க, சம்பளம் அவங்க தானே கொடுத்தாங்க. அப்போ அப்படி தான் கேட்பேன். ஸோ சோறு போட்டு வளர்த்துருக்காங்க உன்னை பற்றி தெரியாமல். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு டீம் எடுத்து வெளியே போயிட்டுருக்கல, பார்க்கலாம் உங்கள் வீடியோ ரீச் ஆகி அந்த டீம் உங்ககிட்ட எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், அந்த டீமில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த பைத்தியக்காரனை நம்பி வந்ததுனால கண்டிப்பாக ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க. அடடா கிரியேட்டர்ஸோட அருமை உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒருத்தர் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கழுத்தறுத்துட்டு போகிறவங்க கண்டிப்பாக நாளைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வந்ததுன்னா உங்கள் எல்லோரையும் விட்டுட்டு கண்டிப்பாக போவாங்க. ஸோ அந்த அந்த இதுவை நம்பி போகாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யூடியூப்பில் வர்றதுன்றது பணம் சம்பாதிக்க தான். அது கண்டென்ட் ஆர்கானிக்காக போடணுன்னா நீங்கள் தான் தனியாக விளாக் வச்சு போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, ஏதாச்சும் ஸ்பான்சர்ஷிப் வந்தால் கூட எனக்கு வேணான்னு நின்னும். யூடியூப்பில் இன்கம்க்கான அக்கௌண்ட் இதுவே வச்சுருக்கூடாது. ஏன்னா உங்களோட நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறது இல்லை, ஆர்கானிக் வீடியோ போடணும் தானே. யூடியூப்பில் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணாமல் வச்சுக்கணும், மானிட்டைஸ் ஆகாத மாதிரி. மானிட்டைஸ் ஆனாலும் பணம் வராத மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தேவை ஆர்கானிக் தானே. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தேன், இந்த ஆர்கானிக் இது சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. மெக்டொனால்ட்ஸ் கிட்டே பேசியிருந்தார், அதுக்கு உடனே எஸ் சொல்லிட்டாரு. அதுக்கும் டெக்குக்கும் என்ன சம்மந்தம்? அப்புறம் வந்து ஒரு வெஹிக்கிள் கம்பெனி கேட்டப்போ எப்படி பேசுகிறாரு சொல்லி போட்டிருந்தீங்க. இதில் எனக்கு 2 விஷயம் கிளாரிஃபிகேஷன் வேணும். ஒன்று வந்து அவர் இன்னொருத்தர்கிட்ட பேசுனதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த ஆடியோ கிடச்சிது, எங்கேருந்து திருடினீங்க அந்த டேட்டாவை, அவரோட ஃபோன் கால் ரெக்கார்டிங்க. இன்னொன்று என்னென்னா, மெக்டொனால்ட்ஸ் பேசும்போது என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம கொலாப் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அவர் எஸ் தான் சொல்லுவார். ஏன்னா கொலாப்னாலே அதில் முடிஞ்சு போச்சு. அதில் அவங்க என்ன இது டேம் தராங்கன்றதை அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் பார்த்தா அவர் பண்ண போகிறார். ஆனால் இந்த கோயம்புத்தூர் சேர்ந்த கம்பெனி என்ன பேசியிருந்தாங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஜென்யூன் ரிவ்யூ கொடுங்கன்னு கேட்டார். நான் ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்குறேன், அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் தான் கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் அந்த மாதிரி கேட்டால் தான் உங்களுக்கு சம்பளம் போட முடியும். அப்புறம் தான் நீங்கள் வளர்ந்து வந்து அவரே எதிர்த்து பேச முடியும். ஓகேங்களா? அதனால் அதுதான். அப்புறம் வந்து டெக் சேனலுக்கும் மெக்டொனால்ட்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிருப்பீங்க. நான் கேட்குறேன், டெக்குக்கும் உங்களுக்கும் முதல்ல என்ன சம்மந்தம்? என்ன டெக்னாலஜி நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ பண்ணுறது பேர் வந்து டெக்னாலஜியா? வாட்ஸ்அப்பில் வந்த ஃபியூச்சர்ஸை வந்து சொல்கிறது வந்து டெக்னாலஜியா? இப்போது சேனல் ஆரம்பித்து என்ன பேச டெக் வீடியோ போட்டிங்க? மொபைலுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைல் வாங்கலாம், இது வாங்கலாம், இதில் மதர் போர்ட் பஞ்சாயத்து இருக்குது, இதில் க்ரீன் லைன் பஞ்சாயத்து இருக்குது. இதெல்லாம் என்ன ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டால் நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன ஸ்பெஷலாக சொல்கிறீங்க? அப்புறம் வந்து அந்த PS5 அது வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தீங்க, அது என்னோடது அப்படின்னீங்க. வீடியோ நடுவில் வந்து அதுவும் கீப்பர் யூனிட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் திருப்பி கேட்குறேன், நீங்கள் வந்து ராகவி வந்து எடுத்துகிட்டு வர சொன்னீங்க இல்லையா PS5? அப்போது அது உங்களோடது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஃபோன் எடுக்கலாம், அதுக்காக தான் பண்ணேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நேரில் போய் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது தானே. ஏன் உங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரஸ் மறந்து போச்சா? இல்லை உங்கள் ஃபோனில் கூகுள் மேப் வேலை செய்யலையா? இல்லை உங்கள் ஓலா வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சா? என்னன்னு தெரியலையே. சொல்லுங்கள் எக்ஸ் பாஸ். அதாவது அந்த அவங்களாச்சும் உங்களோட மேலே இருக்க ஒரு இதில் உங்களை எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு பார்த்து தான் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் 1 மணி நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன்னு சொல்லி டீம் மொத்தத்தையும் செருப்பால் அடிச்சிக்கின்னு உங்களை நீங்களே செருப்பால் அடிச்சிக்கின்னு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்னது தான், நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஆட் கம்பெனி மேனிப்புலேட்டர்னால் அந்த சேனலோட ஃபேஸே நீங்கள் தான். ஸோ இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்றதுனால நீங்கள் வந்து உத்தமன் ஆகிட போகிறது கிடையாது. அவங்க அக்யூஸ்ட்னா அந்த அக்யூஸ்டிக் ஹெட்டு நீங்கள் தான். அக்யூஸ்டிக் ஹெட்டு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, அவங்க கமாண்டர்னால் அது செயல்படுத்தின கேப்டன் நீங்கள் தான். ஸோ அதனால் உங்களுக்கு தான் பெரிய பங்கு இருக்குது. அவங்க ஃப்ராடுனா நீங்களும் ஃப்ராடு தான். அவங்க டுபாக்கூர்னால் நீங்கள் தான் அந்த டுபாக்கூரை வழி நடத்திருக்கீங்க. அதே மாதிரி டீம் யார் கண்ட்ரோலில் இருக்குது, அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. அவங்க கண்ட்ரோலில் இருந்து எப்படி நீங்கள் வெளியே வேலைக்கு போயிட்ட பிறகு வந்து வேலையை விட்டு போயிட்ட பிறகு உங்களுக்கு ராகவி PS2 ஏற்று தர ஹெல்ப் PS5 ஏற்று தர ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஆனால் டீமாக வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் மட்டும் உத்தமர். அந்த டீமை பார்த்து நான் கேட்குறேன், இவ்வளோ நாள் நல்லா தானே அந்த இடத்துலேருந்து சம்பாரித்து நல்லா தானே இது பண்ணீங்க, உங்களுக்கு சம்பளத்தில் எதுனா பேலன்ஸ் குறை வச்சுட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா? அப்புறம் ராகவி மேடம் கூட ஒன்று சொல்லியிருப்பாங்க, நான் நினச்சிருந்தா அந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 1 லட்ச ரூபா எடுத்து ஓடி இருப்பேனே, ஏன் ஓடலை அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தைரியம் இருந்தால் அதை எடுத்து ஓடி இருக்கணும். ஓடி இருந்தீங்கன்னா அது அக்கௌண்ட்டில் வந்து அதாவது பேங்க் ட்ரான்சாக்ஷன்னால அசால்ட்டாக ப்ரூஃபோட மாட்டிருப்பீங்க, உள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இதுவே கேஷாக கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓடி தான் இருப்பீங்க. இல்லைன்னா சுதர்ஷன் அண்ணா கிட்டே கொடுத்துட்டா அவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இதுவும் நடந்திருக்கும், அப்படி தானே? எனியாவ்
இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா படத்தோட டைட்டில்லே இருக்குது. மெய் அடிச்சுட்டு பொய்யழகன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த பொய்யழகன்ற டைட்டிலுக்கு செட் ஆகிற ஆள் யாருன்னா நம்மளோட எக்ஸ்பாஸ் தான். ஸோ இந்த வீடியோ நேற்று போட வேண்டியது, நேற்று கொஞ்சம் வேலை டைட்னால என்னால் போட முடியல. அப்படியே வந்து நைட்டு ட்ரை பண்ணேன். 2 தடவை வீடியோ பார்த்தேன், அப்பயும் மறந்துச்சு. திருப்பி நேற்று நைட்டு ஒரு தடவை பார்த்து தான் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி முடித்தேன். சரி காலைல ஃப்ரெஷ்ஷாக போடலான்னு சொல்லிட்டு நேற்று ஒரு போஸ்ட் மட்டும் போட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருந்தோம். நம்ம எக்ஸ்பாஸ் போட்டிருந்தார், என்ன ஒரே ஒரு கமெண்ட்டுக்கே கழிஞ்சிட்டிங்க அப்படின்ட்டு. அதே தான் நான் உங்களுக்கே கேட்குறேன், ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு ஏன் இப்படி கழிகிறீங்க? நான் வந்து இந்த வீடியோக்கு ரிப்ளை வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண அன்றைக்கே போட்டேன். அதை பார்த்தீங்கன்னா ஸ்பேமில் போட்டிங்க. அசிங்கமாக இல்லை? இவ்வளோ சீப்பாக நடந்துட்டுருக்கீங்களே. ஒரு கமெண்ட்டு தான், ரிப்ளை வீடியோ தானே போடுறேன், என்ன வீடியோன்னு கூட நான் போடலையே, ரிப்ளை வீடியோ தானே சொன்னேன், அதுக்கே அதை ஸ்பேம் போடுறியே, நீ எல்லாம் ஒரு உத்தமன். சரி, எனியாவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்ஸ்பாஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடடா கிரியேட்டர்ஸ் அவங்கள பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.